வாங்க இன்றைக்கி ஒரு சமையல் வீடியோ பார்க்கலாம். சூப்பராக ப்ராய்லர் சிக்கனை நாட்டுக்கோழி சிக்கன் ஸ்டைலில் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். நல்லா கறி வந்து 2-3 தடவை கழுவிக்குவாங்க. கழுவிட்டு மஞ்சத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டு ஒரு பரட்டி வச்சுக்கோங்க. ஆச்சியில் வந்து நாட்டுக்கோழி வறுவல் பவுடர்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அளவாக அது யூஸ் பண்ணோம், நிறைய போட்டால் நல்லா இருக்காது. தாளிக்கிறதுக்கு வந்து 3 வெங்காயம், 2 சின்ன வெள்ளைப்பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா 2, கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி 2ங்க. இஞ்சி பூண்டை வந்து நல்லா தோல் எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு அதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு கடாயில் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு சீரகம், சோம்பு, குருமிளகு, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் நல்லா போட்டு வணக்கிக்கோங்க. வணக்கினதுக்கப்புறம் மணம் வந்ததுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. வணக்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு வணக்கிட்டு இது நல்லா வணங்கினதுக்கப்புறமா தக்காளியை அதையும் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. இது வணக்கிறதுக்கு லேட் ஆகுச்சுன்னா கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வணக்கிட்டு மூடி வச்சு வணக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் சிக்கனை வந்து நல்லா தண்ணி புழிஞ்சிட்டு நம்ம போட்டுக்கோ. நம்ம மஞ்சத்தூள் போட்டு பரட்டி வச்சுருக்கனால நம்ம நாட்டுக்கோழி மாதிரி தான் இருக்குது. அதனால் ஸ்மெல்லும் இருக்காது, நல்லா இருக்குது. அதை போட்டு நல்லா பரட்டிக்கோங்க. அந்த இஞ்சி பூண்டு வெங்காயத்தை இதெல்லாம் அந்த ஃப்ளேவரெல்லாம் அதில் இறங்கும். நல்லா வணங்கினதுக்கப்புறம் மூடி வச்சுக்கோணுங்க. அந்த எண்ணெயில் தண்ணி விடு கொஞ்சம், அதுலேயே கொஞ்சம் வெந்துக்கும். அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த நாட்டுக்கோழி பவுடரும் அதில் காரம் கம்மியாக தான் இருக்குது, சுத்தமாகவே இருக்காது. நம்ம வந்து வரமிளகாத்தூள் கூட போட்டுக்கணும். போட்டு அதையும் நல்லா வணக்கிட்டு உப்பு வந்து நம்ம ஃபஸ்ட்டு அந்த வெங்காயம் வணக்கியில் போட்டுக்கிறோம். அதனால் உப்பு வந்து பார்த்துட்டு போட்டுக்கோங்க. செமி கிரேவியாக இருந்துச்சுன்னா தண்ணி உங்களுக்கு எந்த மாதிரி கிரேவி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. குழம்பு வேணுன்னா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். நான் கிரேவியாக செஞ்சனால அளவாக தண்ணி விட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் எண்ணெய் பிரிகிற வரை ஒரு முட்டை 5 எண்ணெய் வேக வச்சு போட்டுருக்குறேங்க. இது நாங்கள் இந்த மாதிரி போட்டு சாப்பிடுவோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் முட்டை வச்சுக்கோங்க, இல்லைன்னா வேண்டான்னு விட்டுருங்க. அவ்வளோதாங்க. நல்லா செமையாக இருக்குது, மணமாக இருக்குது, நாட்டுக்கோழி மாதிரியே இருக்குது. நீங்கள் சொன்னால் தான் தெரியும். சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ப்ராய்லர் மாதிரியே இருக்காது. உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டுக்கெல்லாம் வந்து செஞ்சு கொடுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ப்ளீஸுங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மெயினாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ என்ன மாதிரி போடணும்னு சொல்லுங்கள். அடுத்தது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.